எங்களுக்கு தெரியவில்லையா? இளம் சந்ததியினரோடு நாங்கள் உரையாட தவறியிருக்கிறோம் இல்லது அறிவியல் பாரம்பரியத்தில் நாங்கள் தொலைத்துவிட்ட பெரும் சொத்தா? அடுத்த குர்ஆன் பிரதியை வழங்குவதற்காக சூரா சஃபை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக குர்ஆன் பிரதிகளை வழங்குவதற்காக கிண்ணியா அனைத்து பள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பிரதியில் தற்பொழுது நாங்கள் பிரதான உரை மறைந்த மாமனிதர் மர்ஹூம் இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக வருகிற இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركته بالماء والثلج والبرد ونقه من الخطايا. اللهم اغفر له وارحمه وآفيه واعف عنه. நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இறைவனையும் பிரபஞ்சத்தையும் மனித நேயத்திற்கான சமூக பாலஸ்தீன் தியாகிகளுக்கான பிரார்த்தனையும் மறைந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஜனாதிபதி சையீத் இப்ராஹிம் ராயிசி அவர்களுக்கான நினைவுரையும் இன்று கிண்ணியாவில் உலகளாவிய இஸ்லாமிய உம்மத்தின் சர்வதேச நீரோட்டத்தில் இலங்கை மக்களும் இலங்கை முஸ்லிம் சமூகமும் ஒன்றிணைகின்ற ஒரு உன்னத தருணமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த விதத்தில் இன்று திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே திருப்தியை வெளியிடுகிறார்கள். பாலஸ்தீன் தியாகிகளின் கண்ணீரோடு நாங்களும் நனைகிறோம் என்கின்ற ஒரு செய்தியினை உலகுக்கு உரத்திச் சொல்லுகின்ற ஒரு அற்புத தருணமாக நாம் எதிர்பார்க்கிறோம். மத்திய கிழக்கு அரசியலில் இன்று பலஸ்தீனும் அதனை அண்டிய பிராந்தியத்தில் நிலவுகின்ற பிரச்சினை ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அது ஐரோப்பாவின் மானுடத்தை தூண்டியிருக்கிறது. அமெரிக்க அறிவியலாளர்களின் மாணவர்களின் மானுடத்திற்கான குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்திருக்கிறது. அந்த விதத்தில் இலங்கை மக்களும் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற, அதிலும் குறிப்பாக இலங்கையில் அதிக அளவில் முஸ்லிம்கள் பெருமளவில் வாழுகிற கிழக்கு மாகாணத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பது மிகவும் வரவேற்புக்குரியது. அத்தோடு இந்த பாலஸ்தீனுக்கான போராட்டத்திலே ஒரு அங்கமாக தனது இன்னுயிரையும் மாய்த்து அந்த மக்களுக்காக அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொண்டிருந்த மறைந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய ஜனாதிபதி மர்ஹூம் இப்ராஹிம் ராயிசி சையீத் இப்ராஹிம் ராயிசி அவர்களுடைய நினைவேந்தலை நாங்கள் இன்று கிண்ணியாமணில் பாலஸ்தீனத்தோடு சேர்த்து பிரார்த்தனையில் இணைத்திருப்பது இந்த மக்களுடைய பெருந்தன்மையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு என்பதையும் இங்கு நாம் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதேபோன்று இந்த முஸ்லிம் சமூகம் உள்ளக முரண்பாடுகளை மறந்து சர்வதேச ரீதியில் ஒரு உம்மத்தாக செயற்பட வேண்டும் என்கிற நற்செய்தியையும் இங்கு நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அதேபோன்று மர்ஹூம் இப்ராஹிம் ராயிசி அவர்களுடைய மறைவையொட்டி தன்சல் வழங்கி அன்னதானம் செய்து அன்னாருடைய உமாவய நீர் திட்டத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணத்திற்கு நன்றி செலுத்திய இலங்கையின் பெரும்பான்மையின சகோதர சமூகங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடன்பட்டிருக்கிறோம். இலங்கை பௌத்த தர்மம், இந்து தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம் அனைத்தையும் போற்றி போஷித்து பராமரிக்கின்ற ஒரு சமநிலை தேசமாக எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறது. அதில் நீண்ட நெடிய மரபினை கொண்டிருக்கிறது. அந்த வழியில் இப்ராஹிம் ராயிசிக்காகவும்
பாலஸ்தீன மக்களுக்காகவும் தொடர்ந்தும் ஒரு நேர்த்தியான வெளியுறவு கொள்கையை இலங்கை அரசாங்கம் கடைப்பிடித்து வந்திருக்கிறது. அதற்காக நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் இந்த உணர்வு வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது இது ஒரு இன ரீதியான மத ரீதியான ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக இல்லாமல் ஒட்டுமொத்த மானுடத்திற்குமான ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு குரலாக ஐரோப்பாவை போல் அமெரிக்காவை போல் இலங்கை முஸ்லிம்களுக்கும் இலங்கை பிரஜா உரிமை பெற்ற அனைவருக்கும் அந்த தார்மீக உரிமையும் உணர்வும் இருக்கிறது என்பதற்கொப்ப ஒரு முன்னோடியாக இந்த நிகழ்ச்சி இன்று கிண்ணியா மண்ணில் இடம்பெற்றதையிட்டு இந்த கிண்ணியா மனிதநேயத்திற்கான சமூக ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் தலைவர் உறுப்பினர்கள் செயற்குழு நிர்வாகத்தினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி